எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சுஜி வீட்டு சமையல். நீங்க புதுசா என் வீடியோ பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல வந்து மறக்காம டிங்னு தட்டிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுக்கணும். இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னா ப்ளூபெர்ரி பாய் தான் செய்யறேன். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம். மாவு நம்ம ரெடி பண்றதுக்கு ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன் 1 கப், 50 கிராம் எடுத்துருக்கேன் சுகரு, பட்டர் எடுத்துருக்கேன், நல்லா சில்லுன்னு இருக்கணும், க்யூப்ல வெட்டியிருக்கேன், 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், 1 லெமன், வெனிலா எசன்ஸ், எக் யோக் வந்து 3 எடுத்துருக்கிறேன், சால்ட். வாங்க செய்முறை பார்ப்போம். மாவு போட்டுருங்க, சுகர் போட்டுருங்க, சால்ட், ஏன்னா நான் வந்து அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கோங்க. லெமன், அதோட தோல், நீங்கள் வந்து லைமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வெனிலா எசன்ஸ், பட்டர் எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த பட்டர் வந்து கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணலன்னா கையில் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு ஃபோக்ஸ் வச்சு நல்லா கட் பண்ணி விடுங்க, அப்போ அது மாவு போய் ஒட்டிக்கும். ஏன்னா இது பட்டர் வந்து கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கணும். யோக் போட்டுருங்க. நல்லா சில் தண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சில் தண்ணியாக இருக்கணும், ஹார்மாக இருக்கக்கூடாது. ஓகே, நல்லா சில்லுன்னு இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ரொம்ப விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஒரு டோ ஸ்டைலில் கொண்டு வந்துடுவோம். மாவு நல்லா இதாகிடுச்சு. இப்போ என்ன செய்வோம், மாவு வந்து கையில் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டோ அதில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து நல்லா அப்படி வச்சுருங்க. வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மினிமம் 6 ஹவர்ஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு சொல்கிறோம். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 6 ஹவர்ஸோ இல்லைனா ஒரு 7 ஹவர்ஸஸ் நம்ம வந்து இந்த மாவை வந்து உள்ளுக்கு வச்சுருப்போம்னு சொன்னோம். இப்போ அதை நான் எடுத்துட்டேன். இப்போ தான் எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்க, நீங்கள் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னே இது வெளியே எடுத்து நீங்கள் வச்சிடணும். அப்போ தான் நல்லா நம்ம வந்து அதை ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இதை ரோல் பண்ணிடலாம். அது வந்து எப்பயுமே மாவை எடுத்தோன்னா ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட் 10 மினிட்ஸ் வெளியே வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸ்லோவாக ரோல் பண்ணுவோம். இப்படி நல்லா ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு கையில் எடுத்துட்டு பேக்கிங் ஷீட்டில் வந்து வச்சுருங்க. ஓகே, இப்போ இதை வந்து தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு நான் ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி மிக்ஸ் பண்ணது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துங்க. சுகரும் ஃப்ளவரும் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இதை போட்டுருவோம். போட்டுட்டு இப்படி மிக்ஸ் கொடுங்க. சுகர் அளவு வந்து நான் ஏன் சொல்லணும்னா, உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போடுங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். லைமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு ப்ளூபெர்ரியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தில் செய்யலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ளூபெர்ரி இன்றைக்கி வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் என்கிட்ட இருந்த ஃப்ரோசனே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன செய்வோம், இதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். எடுத்து இப்படி சென்டரில் வச்சுருங்க.
கண்டிப்பாக சொல்கிறேன். யார் யாருக்கு வந்து சாப்பிட்ட பிறகு டெசர்ட் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப யாமியாக இருக்கும். நம்ம வீட்லேயே எல்லாமே சுத்தபத்தமாக செஞ்சு கொடுக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி செய்யுங்க. சமையல் நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்ம செய்யலாம். நான் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன செய்வோம், ரொம்ப ஈஸி தான். இப்படி எடுத்து இப்படி ஃப்ளிப் பண்ணிடுங்க. எடுத்து இப்படி ஃப்ளிப் பண்ணுங்கள். முட்டையில் வந்து கொஞ்சம் பால் விட்டு வச்சுருக்கிறேன். அதில் அப்படியே பண்ணிடுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பழம் உங்ககிட்ட இருக்குதோ அதை கூட செய்யலாம். ஆப்பிளில் செய்ய போகிறீங்கன்னா ஆப்பிளை வந்து நல்லா பொடிசாக சின்ன சின்னமாக வெட்டிடுங்க. இதில் நீங்கள் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், யம்மியாக இருக்குங்க. சாப்பிட்ட பிறகு டெசர்ட் சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சுகரை வந்து அப்படி லைட்டாக மேலே ஓரெல்லாம் அப்படி க்ரஷ் மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் நான் வந்து 200 டிகிரிக்கு. இப்போ வந்து இதை வந்து 30 மினிட் இல்லைன்னா 35 மினிட் அவனில் வச்சு நம்ம எடுத்துருவோம். 30-35 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்குறேன். 30 மினிட்ஸ் எனக்கு வந்து இந்த பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்து 1/2 an hour கழிச்சு இப்போ வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வட்டி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. வாங்க. ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் இல்லாமல் கண்டிப்பாக வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வெந்துருச்சு, நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐஸ்கிரீமோடு சாப்பிடுவோம். இந்த மாதிரி பாய் சாப்பிட்டோமா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து வனிலா ஐஸ்கிரீம்னால கண்டிப்பாக முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. ஓ மை காட், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி அட்டகாசமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து டெசர்ட் பிடிக்குமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இந்த கேரண்டியாக சொல்கிறேன் நான். என் வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்ல டிங்னா எடுத்துருங்க. ஓகே, பாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.